مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹை பற்றி படிப்பதற்காக, அல்லாஹை பற்றி கற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான். மையுரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், ரவாஹுல் புகாரி. அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை, விளக்கத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அவனை தொழுதுவிட்டு அவனை பற்றி பேசுவதற்கு, கேட்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மரர்த்தும் பிரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, நீங்கள் சொர்க்கத்து பூங்காக்களின்பால் கடந்து சென்றால் அதிலே நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒமா ரியாதுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சொர்க்கத்துடைய பூங்காக்கள் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிலகு ஸிக்ர், அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துகிற, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற சபைகள் தான் சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற சொர்க்கத்தினுடைய பூங்காவில் நாம் எல்லாம் அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான், உதவி செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அன்பினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் வந்து ரமலானுடைய அமல்கள் எல்லாம் ஆரம்பித்து, ரமலானுக்கென்று பிரத்யேகமான அமல் கிடையாது. நாம் வளமையாக செய்கிற அமல்களை நாம் உறுதியோடு செய்ய வேண்டும். ரமலானுக்கு நோன்பு கட்டாயமாக பிடிக்க வேண்டும், ஃபர்து. கியாமுல் லைல் நாம் தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழலாம், தனிமையாக தொழலாம், ஜமாத்தோடு தொழுதால் அதற்கு ஒரு சிறப்பு. இப்படி அமல்களில் நாம் ஆசை வைக்கிற அளவுக்கு எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒரு அந்த எண்ணத்தை போட்டிருக்கிறான் என்றால், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், கன்ஸ் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையல் இந்த உலகத்தில் வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் இது. பாவத்தில் இருந்து விடுபட, நன்மை செய்வதற்கு எங்களால் சக்தி பெற முடியாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாலே தவிர. அப்போ இந்த ஆழமான புரிதல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கென்று பிரத்யேகமான சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது சொன்னார்கள், இதா ஜா ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால், இப்போ நாம் அடைந்து விட்டோம். ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா வ குல்லிகத் அப்வாபுன் நார் வ சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ ஃபீ ரிவாயா வ சுல்சிலத்தி ஷயாத்தீன். இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகிற இந்த வேளையில், திறக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையில் நாம் சொர்க்கத்துக்கான நல்லறங்களை, இபாதத்துக்களை செய்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பருவகாலம் எங்களை வந்தடைகிறது. இந்த பருவகாலத்தில் இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த சொர்க்கத்தில வாயில் 8 வாயிலும் திறந்திருக்கிறது, மீண்டும் அந்த வாயிலை திறந்து வைக்க அருள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் உது செய்கிறான், உது செய்துவிட்டு பரிபூர்ணமான முறையில், நல்ல முறையில் உது செய்துவிட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த கலிமாவை
பொருளுணர்ந்து ஒருத்தர் சொல்லுகிறார். உதுவை நல்ல முறையில் செஞ்சுவிட்டு இந்த கலிமாவை சொல்கிறார், இந்த வார்த்தையை சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கஷ்டமா இது? யார் சொல்லுவாரோ என்ன செய்யணும்? பரிபூர்ணமாக உதவு செய்துவிட்டு இந்த வார்த்தை யார் சொல்லுவாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபுத்திஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா, அவருக்கு சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படும். ரமலானில் 8 வாயில் திறந்து வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த உம்மத் ஒவ்வொரு நொடியிலும் சுவர்க்கத்தில் 8 வாயில்களையும் தனக்காக திறக்கலாம். இப்போ எப்படி அவர் சொல்லிட்டாருண்டா, அவருக்காக சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்படும். யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ, அவர் விரும்பிய வாசலால் சுவர்க்கத்துக்குள்ள நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரவாஹு முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அப்போ நாம் இந்த ரமலானில், நாம் சுவர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரமலானில் நாம் நமக்கென்று சுவர்க்கத்தினுடைய வாயில்களை இன்னும் திறந்து வைக்கலாம். எல்லா காலங்களிலும் சரியாக உதவு செய்து இந்த துவாவை ஓதினால். அப்போ எனவே சொர்க்கத்திர வாயில்களை இந்த உம்மத் ஒவ்வொரு நொடியிலும் திறக்கலாம். ரமலானில் அல்லாவாக திறந்து வைக்கிறான் என்றால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய அருள் அது. எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு முஃமினுடைய ஆசை, நான் அந்த சுவர்க்கத்துக்குள்ளே அடைய வேண்டும், அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பெற வேண்டும், சுவர்க்கத்திலே நான் நுழைய வேண்டும், சுவர்க்கத்தில் இருக்கிற எல்லா சுகந்தங்களையும் இன்பங்களையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உள்ளே இதயத்தில் ஆழமாக வேறுட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்வதற்கு, அதிகமாக செய்வதற்கு முக்கியமான சில அமல்கள் இருக்கிறது. ரமலான் என்றாலே முதலாவது எங்களுக்கு வாரது நோன்பு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பென்றால் அல்லாஹ் சூரா பக்ராவிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், இறை உணர்வோடு நீங்கள் வாழ்வதற்கு, தக்வாவை, இறை அன்பை நீங்கள் பெறுவதற்கு, இறைவன் மீது அபரிமிதமான அன்பு கொண்டு அவன் கட்டளைக்கு அடிபணிந்து வாழ்வதற்காக அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். அப்போ ரமலானுடைய காலத்தில் நோன்பை நோக்காமல் நாம் நோன்பை தவற விடுவோமாக இருந்தால் அது நாம் செய்கிற மிகப்பெரிய பாவம், அநியாயம், எங்களோட ஆன்மாக்கு செய்கிற அநியாயம். அப்போ எனவே ரமலானுடைய காலத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பை நோன்பாக வைக்க வேண்டும். சலபுசாலிங்கள் சொல்வார்கள், நோன்பு சாப்பிட்டா குடித்தால் நோன்பு முறியும். இது ஃபிக்ஹுல் லாஹிர், வெளிப்படையான ஃபிக்ஹ், எல்லாருக்கும் தெரியும். ஃபிக்ஹுல் பாத்தின் ஒன்று இருக்கிறது. இமாம் அவுசாய் போன்ற அறிஞர்கள் சொல்வார்கள், ஒருவர் பொய் சொன்னால், ஒருவர் புறம் பேசினால், ஒருவர் கோல் சொன்னால் அவருடைய நோன்பு பாத்தில் ஆகிவிடும் என்ற எண்ணம் ஒரு முத்தகியுடைய மனசில் இருக்கும். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹ் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. ராஹுல் புகாரி. யார் ஒரு மனிதர் மல்லம் யதஅ கௌல ஸூர், பொய்யை விடவில்லையோ, வல் அமல பிஹி என்றால் பொய்யான செயல்பாடு. பொய்யான செயல்பாடுன்னா என்ன? எதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குதோ அதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் பசித்திருப்பதில் தாகித்திருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ எனவே ரமலானில் மிக இலகுவானது, நோன்பில் மிக இலகுவானது என்னவென்றால், சலபுசாலிங்கள் சொல்வார்கள், பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் தான். ஏன்னா எல்லாம் கஷ்டம். அப்போ பசித்து தாகித்திருப்பது எங்களுக்கு லேசு, ஆனால் எங்களுக்கு கஷ்டமாகிற அதுதான். அது மட்டும் தான் நோன்புண்டு நான் நினச்சி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சோதரர்களே, அதுவல்ல. எங்களுடைய சிந்தனை நோன்பு வைக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து. எங்களுடைய பார்வைகள் ஹராமானவற்றிலிருந்து நோன்பு வைக்க வேண்டும். எங்களது கேள்விகள், எங்களுடைய செவிப்புலன்கள் ஹராமானவற்றிலிருந்து நோன்பு வைக்க வேண்டும். எங்களுடைய உடலின் உதிரி பாகங்கள் நோன்பு வைக்க வேண்டும். உள்ளமும் நோன்பு வைக்க வேண்டும், உடலும் நோன்பு வைக்க வேண்டும், கல்பும் நோன்பு வைக்க வேண்டும், சிந்தனையும் நோன்பு வைக்க வேண்டும். எல்லா உடல் உறுப்புகளும் நோன்பு வைத்து
கல்பால் அல்லாஹ்வை நாடி செல்லுகிற, உள்ளத்தால் அல்லாஹ்வை நாடி செல்லுகிற உள்ளமாக எங்களுடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானோடு, அல்லாஹ் மீது ஆழ்ந்த விசுவாசத்தோடு, அல்லாஹ்வை விசுவாசித்து சரியான கொள்கையில் அகீதாவில் இருந்து அவர் நோன்பு வைக்க வேண்டும். ரெண்டாவது வஹ்திசாப, நன்மை ஆதரவு வைத்து. இப்போ முதலாவது ஈமானன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுக்காக மாத்திரம் தெளிவான கொள்கையிலிருந்து நோன்பு வைக்கிறார். வஹ்திசாபன், நன்மை ஆதரவு வைத்து. இது அஸ்ஸுன்னா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நன்மை ஆதரவு வைக்கிறேன்டா சுன்னாவை செஞ்சாதான் நன்மை ஆதரவு வைக்கலாம். இருக்கிற பிதஅத்தை எல்லாம் நோன்புக்குள்ள கொண்டு போட்டால் எப்படி இஹ்திசாபன் வரும்? நன்மை எப்படி ஆதரவு வைப்பார்? எனவே ஈமானன் லா இலாஹ இல்லல்லாஹ், இஹ்திசாபன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த ரெண்டு அடிப்படையும் கொள்கை, இந்த தௌஹீதோடு நோன்பு வைத்தால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படி இல்லாமல் அவர் ஷிர்க்கு செஞ்சு போட்டு பிதஅத்தை செஞ்சால், வெளிப்படையாக தர்ஜமா செய்கிற மாதிரி ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைத்தால் முன்பாவம் மன்னிக்கப்படும். இந்த ஹதீஸை அகீதாவோடு இணைத்து பாருங்கள், நோன்பையும் அகீதாவையும் இணைத்து பாருங்கள். தௌஹீதோடு நோன்பு வைத்தால் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ஷிர்கோடு பிதஅத்தோடு நோன்பு வைத்தால் முன்பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? எல்லாம் அழிஞ்சு போகும். புரியுதா உங்களுக்கு? ஈமானன் நம்பிக்கை, ஈமான் என்றால் அத்தௌஹீத். ஈமானோடு, உறுதியான கொள்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு, எல்லா வகையிலும் அல்லாஹ்வை அறிந்து அவனுக்காக நோன்பு வைக்கிற. இஹ்திசாபன், ஒருவர் பிதஅத் செய்கிறார், பிதஅத் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல எப்படி கூலியை கேட்பார்? எப்படி நன்மை ஆதரவு வைப்பார்? வஹ்திசாபன் அல சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில். அப்ப எனவே மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ஒன்று எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய உள்ளம், சிந்தனை எல்லாம் நோன்பு பிடிக்கணும். ரெண்டாவது நாங்கள் சரியான கொள்கையில் இருந்து நோன்பு பிடிக்க வேண்டும். ஒருவர் நோன்பு வைக்கிறார், சமாதிகளுக்கு சஜதா செய்கிறார் என்றால் நோன்பில் என்ன பிரயோசனம்? ஒருவர் நோன்பு வைக்கிறார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காம கபரிடத்தில் பிரார்த்தித்தால் என்ன பிரயோசனம்? அவர் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. எப்படி மன்னிக்கப்படும்? அப்ப எனவே தெளிவான கொள்கையிலிருந்து நோன்பு வைத்தால் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலானில் நாங்கள் எங்கள் அகீதாவை நாம் சரிபார்த்து சுன்னாவின் அடிப்படையில் நோன்பு நோற்றால் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காகத்தான் இந்த நோன்பை அறிமுகப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தியை. ஈமானோடு இஹ்திசாபோடு நோன்பு வையுங்கள். எனவே ரமலானில் அதிகமாக நேர்த்தியாக ஒழுங்காக ஒழுங்குமுறைப்படி நிறைவேற்றுகிற வணக்கமாக நோன்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பில் நாம் சரியான அடிப்படையில் நாம் நோன்பை பிடிக்க வேண்டும், நோன்பில் செயல்பட வேண்டும். இந்த நோன்பில் நோக்கிற பொழுது, நோன்பு துறக்கிற பொழுது, இந்த நோன்பில் இடைப்பட்ட காலங்களில் வீணான செயல்களில் ஈடுபட்டு நோன்பை நாம் பாழாக்கிவிடக்கூடாது என்பதில் கரிசனையோடு இருக்கிற நாம் பிதஅத்துகளிலும் அதை விட்டு ஒதுங்கிறதுல சரியா இருக்கணும், கரிசனையோடு இருக்கணும். அதுக்குள்ள போய் நுழைஞ்சிடக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்களே நாங்களும் செய்வோம், அல்லது எல்லா உலமாக்கள் தானே, மௌலைமார்கள் தானே சொல்லித்தாராங்க என்று சொல்லி நாம் அந்த பிதஅத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் எங்களுடைய அமல்களுக்கு ஒரு காலமும் கூலி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செஞ்சால் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க மாறு செய்யறது ரெண்டு விதத்தில் மாறு செய்யலாம். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை நாங்களா கற்பனை பண்ணி செய்யறதும் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படியே ஒதுங்கி செய்யாம போறதும் இருக்குது. குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா கீல வமன் யஅபா யா ரசூலல்லாஹ் கால மன் அதானி தகலல் ஜன்னா வமன் அஸானி ஃபகத் அபா. ராஹுல் புகாரி. என்னுடைய உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் இல்லா மன் அபா, மறுத்தவனை தவிர. கீல வமன் யஅபா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை மறுத்தவன் யார்? கால மன் அதானி தகலல் ஜன்னா, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். வமன் அஸானி ஃபகத் அபா, எனக்கு மாறு செய்தவன் மறுத்தவனாவான். இந்த மறுத்தவன் யார்? ரெண்டு விதத்தில் மறுப்பான். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராதை அவனது மனோ இச்சையின் அடிப்படையில் செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வான். இன்னொன்று, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததை விட்டு மாறு செய்வான். இந்த ரெண்டு பேரும் நரகவாதிகள் தான். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா, எல்லாரும் சொர்க்கம் போவாங்க. இல்லாம நபா,
விதிவிலக்காக இவர்களை தவிர, மறுக்கிறவர்களை தவிர. எனவே ரமலான் நோன்பு வைக்கிற மாதம். நோன்பை சரியான கொள்கையிலிருந்து சரியான முறையில், ஒழுங்கான முறையில், நேர்த்தியாக, கச்சிதமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இரண்டாவதாக அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்துகிறான். ரமலானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான், ஷஹ்ரு ரமதான், ரமலானுடைய மாதம். அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதிலே குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழியாக தெளிவான அத்தாட்சிகளை, சான்றுகளையும் இந்த குர்ஆனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் இந்த குர்ஆன் பிரித்து காட்டும். இந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு வைக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில், ரமலான் அல்லாத காலத்தில் இருக்கணும். குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே நாம் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குர்ஆனோடு ஒரு மனிதன் தொடர்பை ஏற்படுத்த 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 அவனுடைய உள்ளம் விசாலமாகிக் கொண்டே போகும். அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும். அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இதனால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. ரமலானுடைய மாதம் வந்தும் எங்களுடைய உள்ளம் அமைதி பெறவில்லை என்றால் அதற்கு காரணம் நாங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட்டு தூரமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை தராத இன்பத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை தராத இன்பத்தையா இந்த உலக மக்கள் உங்களுக்கு தந்துவிடப் போகிறார்கள்? ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு நெருங்க நெருங்க, அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு அவனுக்கு மிக சிறந்த ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தை தவிர வேறு என்ன இருக்கிறது என்பதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள். இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் உங்களை அல்லாஹ்வோடு நெருக்கி வைக்கும். குர்ஆன் இருக்கிற இதயங்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை வழங்குகிறான். குர்ஆன் உள்ளத்தில் இருந்தால் நெருக்கடி இருக்காது. குர்ஆனோடு தொடர்பு ஏற்பட ஏற்பட உள்ளத்தில் ஒரு அமைதி, நிம்மதி ஏற்படும். குர்ஆனை விட்டு தூரமாக தூரமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் பறிபோகும். வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضنكா. யார் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரில் மிகப்பெரிய திக்ர் குர்ஆன், யார் புறக்கணிப்பார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضنكா, நாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅம்மா قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى ومن أعرض عن ذكري. யார் என்ன திக்ரை புறக்கணிப்பார்களோ, திக்ரில் பெரிய திக்ர் அல்லாஹ்வுடைய குர்ஆன். இத்திக்ர் உலக மக்களுக்கு ஞாபகம், ஒரு இறை செய்தி. இதை புறக்கணிக்கிற பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். நாளை மறுமையில் வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, அவரை நாம் குருடனாக எழுப்புவோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் கண்ணை தந்து அல்லாஹ்வுடைய கலாம பார்க்காம ஓதாம இருக்கிற பார்வை உனக்கு என்னத்துக்கு? நாளை மறுமையில் அல்லாஹ் குருடனாக எழுப்புவான் அவனை. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அந்த மனிதன் சொல்வான், قال رب لم حشرتني أعمى. யா அல்லாஹ், வகது குந்து பஸீரா, நான் உலகத்தில் பார்வையுள்ளனாக இருந்தேன், நீ ஏன் என்னை குருடனாக எழுப்பி இருக்கிறாய்? قال كذلك, அதாவதுதான், أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى, உன்னிடம் என்னுடைய வேத வசனங்கள் வந்தது, நீ மறந்தாய். وكذلك اليوم تنسى, நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அங்கே அவனுக்கு சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் அதோடு நெருக்கமாக ஆக வேண்டும். குர்ஆனை அழகிய முறையில் ஓதுவதற்கு தஜ்வீதினுடைய சட்டத்திட்டங்களை படித்து ஓத வேண்டும். தஜ்வீதுடைய சட்டம் படிக்க இல்லையா, நீங்கள் திக்கி திக்கியாவது ஓதுங்க, நன்மை கிடைக்கும்.
தஜ்வீதுடைய சட்டங்களை நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்லை, திக்கி திக்கி ஓதுங்க. அதை ஒழுங்காக ஓதுறதுக்கு, ஹர்ஃபுகளை ஒழுங்காக உச்சரிக்கிறதுக்கு படிங்க. குர்ஆனை இந்த ரமலானுடைய காலத்தில் படிங்க. அதே மாதிரி அதனுடைய தர்ஜமா வாசிங்க, மொழிபெயர்ப்பு வாசிங்க. அல்லாஹ் என்னோட என்ன பேசுகிறான், என் ரப்பு என்னோட என்ன பேசுகிறான், அடியானே என் அல்லாஹ் என்னோட என்ன பேசுகிறான் என்பதற்காக குர்ஆனை விரியுங்கள், தர்ஜமாவை படியுங்கள், தஃப்சீர்களை படிங்க. குர்ஆன் சுன்னாவுடைய உலமாக்களை அணுகி தஃப்சீர்களை படியுங்கள், தெரியாத விளக்கங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி அமல் செய்ய வேண்டும். நான் படித்ததை என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும். அதே மாதிரி நான் இதை விளங்கி அமல் செய்வதை போன்று பிற மக்களுக்கும் இந்த குர்ஆனுடைய செய்திகளை நான் எத்தி வைக்க வேண்டும். இந்த கடமைகள் குர்ஆனுக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள். அவன் குர்ஆனை ஆரம்பத்தை அலிஃப் பா படிக்க வேண்டும், தஜ்வீதை படிக்க வேண்டும், அதே மாதிரி குர்ஆன் அழகாக ஓத வேண்டும், தர்ஜமாவை படிக்க வேண்டும், ஹிஃபுல் மரணம் செய்ய வேண்டும். சிறிய சிறிய சூறாக்களை கூட நாங்கள் மரணம் செய்யலாம். அதிகமாக கேட்கிற சூறாக்களை மரணம் செய்யலாம். நிறைய சூறாக்களை நாங்கள் மரணம் செய்யலாம், இடையில வசனங்களை மரணம் செய்யலாம். அதே மாதிரி நாங்கள் ஹிஃபுல் பண்ணுகிற பொழுது சிறிய பிள்ளைகளுக்கு ஹிஃபுல் செய்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அது பெரிய ஒரு அருள். சலபுசாலின்களுடைய அடிப்படை இல்முடைய அடிப்படை தகமையாக இருந்தது ஹிஃபுல் குர்ஆன். குர்ஆனை மனம் செஞ்சிருந்தா தான் அதுக்கு மேற்படிப்புக்கு அங்கீகரிப்பாங்க. அந்த அளவு அது முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அப்போ எனவே சூறாக்கள், குர்ஆனில் உள்ள சூறாக்கள், எங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள், தெரியாத கேள்விப்பட சூறாக்கள், குர்ஆனை பெரட்டணும், கைப்படணும், ஓதன்னாங்க. சூரா ஃபாத்திஹா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூரா பக்ரா கொஞ்சம் படிக்கணும், ஓதணும். முக்கியமாக எல்லாத்தையும் பாடமாக்கணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் உணர்ந்தால் இடையில முக்கியமான வசனங்களை பாடமாக்கலாம், சூறாக்களை முழுமையாக பாடமாக்கலாம், அம்ம ஜுஸுல உள்ள சூறாக்களை பாடமாக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களை ஹிஃபுல் செய்யணும். அதே மாதிரி நாங்கள் இதை படிக்கணும், தர்ஜமா படிக்கணும், தஃப்சீரை படிக்கணும், அமல் செய்யணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும். இது குர்ஆனுக்கு செய்கிற கடமை. ஒரு முஃமின் ரமலானில் இந்த கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். குர்ஆனோடு இந்த ரமலானில் ஒரு மனிதன் நெருங்க வேண்டும். இது ரெண்டாவது. இதெல்லாம் தனித்தனியாக சொல்லப்பட வேண்டிய விடயங்கள். நான் ரமலானில் இது அதிகமாக செய்கிற என்ற அடிப்படையில் ஞாபகப்படுத்தி கொண்டு செல்கிறேன். மூன்றாவது கியாமுல் லைல், இரவு வணக்கம். இரவு வணக்கம், இரவு தொழுகை, இதை நாம் சரியான முறையில் கியாமுல் லைல் தொழணும். வமன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம் மின் தம்பி. யார் கியாமுல் லைல் தொழுகிறாரோ, நன்மை எதிர்பார்த்து ஈமானோட கியாமுல் லைல் தொழுவாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமுல் லைல் சாதாரண விடயம் அல்ல. இரவையில் நாம் தொழுகிற தொழுகை, இங்கே பள்ளியில் தொழுகிறோம், ஜமாத்தா தொழுகிறோம் என்று சொல்கிற பொழுது நமக்கு அது நாம் சோர்வடையாமல் நாம் தொழுது கொள்ளலாம். தனியே என்று போகும் பொழுது நம்ம போகிறது, நம்ம தனியே நீண்ட நேரம் தொழலாம், அல்லது நம்ம தனியே தொழலாம் என்று போகிற பொழுது ஷைத்தான் நம்மளை என்ன செய்வான், நம்முடைய சோம்பேறித்தனத்தை அவன் பிடிச்சு கொள்வான். அதனால் கிடைக்கிற பொழுது பள்ளியில் தொழுகிறது என்பது நல்ல விஷயம். இமாமோட தொழுகிற ஒரு மனிதனுக்கு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே இமாமோடு தொழுவதற்கு சிறப்பு இருக்கிறது. ஒரு மனிதர் தனியை நல்லா ஹைஃபல் பண்ணியிருக்கிறார், நல்ல அதனுடைய வசனங்கள் தஃப்சீர் எல்லாம் விளங்குது, அப்படி அவருக்கு எல்லாம் விளக்கம் தெரியுது, அவர் நீண்ட நேரம் நின்று தனியாக தொழணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அது சிறந்தது, அப்படி தொழலாம். அப்போ அது அல்லாமல் நாங்கள் போனால் இருக்கிற ஈமானும் இல்லாமல் போயிடுமாண்டா, நாங்கள் தொழுதுட்டு போகிறது நல்லது. அப்போ அப்படி தொழும் பொழுது நாங்கள் உள்ளத்தை பக்குவமாக வச்சுக்கொள்ளணும், சும்மா தொழுவதல்ல. இமாம் ஓதுறத நாம் எந்த எண்ணத்தில், எங்களுக்கு தர்ஜமா தெரியாட்டியும் தஃப்சீர் தெரியாட்டியும் நாங்கள் அந்த ஓதப்படுற அந்த குர்ஆனுடைய வசனங்களை காது தாழ்த்தி கேட்டு உள்ளத்துக்கு கொண்டு வரணும். சும்மா ஏதோ அப்படி நாம் ஏனோ தான் ஒன்று இருந்து விடக்கூடாது. ஹுஷு உள்ளச்சத்தோட வெளி சிந்தனைகள் எடுக்கக்கூடாது. தொழுகிறது வெற்றி அல்ல சகோதரர்களே, தொழுகையில் வெற்றி ஒன்று இருக்கிறது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் என்ன, வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அவர்கள் லகு கேலி கூத்தை விட்டும் பராக்கான விஷயங்களை விட்டும் அதை விட்டு ஒதுங்கிடுவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. இப்போ இந்த கேலி கூத்து வாழ்க்கையில் புறக்கணிக்கிற ஒரு முஃமின் தொழுகையிலே அது வந்துருச்சுன்னா குஷு உடைச்சிடும். ஏதாவது கேலி கூத்துண்டா நம்ம தக்பீரை கட்டிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை சிந்திக்கிறது என்பது தொழுகைக்கு வெளியவே முஃமின்களுடைய பண்புனா தொழுகைக்குள்ளே எப்படி வரும்? வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அல்லாஹ் அடுத்தடுத்து சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அப்போ எனவே
நாம் தொழுகின்ற தொழுகை கியாமுல் லைல்ல உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். அல் ஹுஷூ அல் ஹுதூ, உள்ளச்சத்தோட இறை உணர்வோட இறை சிந்தனையோட ஓதப்படுற விஷயங்களை அவதானிச்சு வீணான செயல்கள் இப்போ நிறைய நாம் பார்க்குறோம். என்ன தொழுகையில் சிலர் இங்கே இல்லை சில இடங்களில் நம்ம தொழுகைக்கு முழு பாட்டா நம்ம மாறி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுமோன்ற யோசனையாக இருக்கும். எல்லாம் அகண்டு இருமிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க நினச்சிருக்கிறாங்க என்னென்றால் இருமுறதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. இருமல் நல்லா வந்தாலும் நாங்கள் மெதுவாக யாருக்கும் கேட்காம அது வெளியிலையும் அப்படி தான் செய்யணும். நம்ம தொழுகையில் வந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஆகிடக்கூடாது. தொழுகையை எவ்வளோ இருமலாக இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து இருமலாம் சுதந்திரம் நினைக்கக்கூடாது. நான் அது அடுத்த மனிதனுக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதே நமக்கு தெரிந்தானே. அடுத்த மனிதனுக்கு தொந்தரவு செய்வது கூடாது. ஏன் ரசூலா வெங்காயம் சாப்பிட்டு பள்ளிக்கு வரவானாங்க? வாசம் மட்டும் இல்லையே தொந்தரவு கொடுக்கறது. நீங்கள் கத்துவீங்க, நீங்கள் சத்தம் போடுவீங்க, அது பல பேரை தொழுகையை பாழாக்கிடும். சிலர் இருமலோட வந்து முன்சாஃபில் உட்காந்துருவாங்க. கோவிச்சுக்காதீங்க, நிறைய இடங்களில் இருமி 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 ஓதுற இமாமுக்கு மறந்துடும் என்ன ஓதுறோண்டு. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருமல் வந்தால் நம்முடைய அந்த சுயநலத்துக்காக வேண்டி அப்படி முன்னால் வந்து அப்படி நிற்கணுன்ற அவசியமே கிடையாது. பின்னால் அல்லது ஓரத்தில் அப்படி நிற்கலாம். பயான்லையும் சரி தொழுகையிலும் சரி. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பயபக்தியோட முன்னுக்கு வருவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அடுத்த பல பேருக்கு இடைஞ்சலாகிக்கும். ரசூலா சொன்னாங்க தானே, நீ ஒன்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக 10 பேருக்கு இடையூறு செய்வதாக இருந்தால் நீ வெங்காயம் சாப்பிட்டா பள்ளிக்கு வராது அப்படின்னு அர்த்தம் என்ன? வெங்காயத்தின் ரூட்ல இருக்கிறதா? அப்போ எச்சரிச்சாங்க ரசூலுல்லா, அந்த நேரத்தில் சாப்பிடாதீங்க. அப்போ எனவே அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது என்பது தொழுகையிலும் கூடாது. அது பல பேரை உள்ளட்சத்தை இல்லாமல் ஆக்கிரும். அதே மாதிரி ஒரு முறை சொரிஞ்சா போதும்டா, இப்படி 3 முறை சொரிஞ்சா தொலை பாத்திலாம் அப்படி கிடையாது. ஆனாலும் அதுக்கென்று சொல்லி நான் எங்களுக்கு எல்லாம் ஃபத்வா தெரியும்னு அப்படியே என்ன சொரிஞ்சி இது உள்ளட்சத்தை இல்லாமல் ஆக்கிரும். சத்தமாக இருமுறது, சத்தமாக தும்மல் வந்தால் சத்தமாக விடுறது, அதாவது கொஞ்சம் அடக்கமாக சத்தம் வெளியே வராமல் இருக்கணும். அடுத்தது சின்ன பிள்ளைகளை கூட்டி வர்றது பள்ளிக்கு ஹராமோ அல்லது மக்ரூஹோ அல்ல. சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு வரணும், அவங்க இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், தொழுகையை பார்க்கணும், ரசிக்கணும். அதில் எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பிள்ளைகள் வருவாங்க, பிள்ளைகளுடைய அந்த சுபாவங்களை மதிக்கணும். அந்த பிள்ளைகள் அடிக்கடி பள்ளி கூட்டி மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்காண்டி பிள்ளைய கூட்டி வந்துட்டு பின்னால் விட்டுட்டு முன்சாப்பில் நீங்கள் தொழாதீங்க. அவர் ஓடி ஆடி விளையாடுவார், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் உங்களோட கையில் பக்கத்தில் வச்சுங்க. அந்த புள்ள தூங்கினாலும் சரி, உங்களோட இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உங்களோட கண்ட்ரோலில் வச்சுங்க. ஏண்டா பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லலாது. ஆனால் அந்த பிள்ளைகளோட வாப்பாக்கு மூளைக்கு தானே, அந்த வாப்பா பருவ வயது அடைஞ்சு அவருக்கு இஸ்லாம் சொன்ன சட்டங்கள்லாம் தெரியும் தானே அவருக்கு. அடுத்தவருக்கு அந்த பிள்ளையால் இடையூறு வரக்கூடாது. இப்போ 7 வயதானா தொழுகை ஏவுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏவுங்கன்னு சொன்னது பிள்ளைக்கு கடமை இல்லை, ஏவுறது வாப்பா கடமை. ஹதீஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? பருவ வயது அடைஞ்சா தானே இஸ்லாமிய மார்க்கங்கள்லாம் கடமையாகும். 7 வயதானா தொலை சொல்லுங்கண்டா பிள்ளைக்கு தொழுகிறது கடமை இல்லை, ஆனால் தொலை சொல்லணும். ஏவல் வாப்பா ஏவுறது வாப்பாக்கு கடமை. வாப்பா 7 வயசாயும் பிள்ளைய தொலை சொல்லுங்கன்னு சொல்லாட்டி வாப்பா அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறார். அது பிள்ளை வாப்பா கடமை, பிள்ளைக்கு என்ன செய்யணும்? தொழுகைக்கு ஏவுறது. 10 வயசான அந்த பிள்ளையை கண்டிக்கணும் தொலை சொல்லி. ஆனால் அந்த பிள்ளை தொழாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அது அந்த பயிற்சி இருக்கணும். அந்த பயிற்சிக்காக அவரை என்ன செய்ய நெறிப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறது. எனவே பிள்ளைகள் அப்படி கொண்டு வந்தால் உங்களோட கண்காணிப்பில் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகள் அங்கே ஓடுறதுக்கு ஏன்னா அவங்க சில நேரங்களில் ஓடுவாங்க, அங்கே ஓடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க, அடிபடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. எனவே அப்படி ஒரு விஷயம் இருக்குது. 2வது அடுத்த மனிதருக்கு இடையூறாகவும் இருக்கும். இந்த 2 விஷயத்தையுமே என்ன செய்யுங்க கவனத்தில் கொள்ளுங்க. இது தொழுகையில் உள்ள உள்ளட்சத்தை பாதிக்கும். உள்ளட்சம் உங்களுக்கு பாதிக்காது. உங்களோட புள்ள அழும்பொழுது சிரிக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். உங்களோட புள்ள சிரிக்கும் பொழுது விளையாடும் பொழுது மாஷால்லா புள்ள பள்ளியில் வந்து விளையாடுதுன்னு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது எரிச்சல் ஊட்டும். அப்படி எரிச்சல் ஊட்டக்கூடாது. ஆனால் அது இயல்பு, அது வரும். வரக்கூடிய நிலையை தந்தைகள் உருவாக்கிவிடக்கூடாது. இதை ஆழமாக கவனித்து கொள்ள வேண்டும். அதனால் பிள்ளைகள்லாம் அங்கே பள்ளி கூட்டி வரக்கூடாதுன்னு போர்ட் போடவும் கூடாது, அல்லது அப்படி சொல்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆனால் 2 பக்கம் இஃப்ராத்தும் இல்லை தஃப்ரீத்தும் இல்லை. அளவு கடந்து போயிடவும் கூடாது, கீழே அளவு கடந்து மேலே போயிடவும் கூடாது. ஜன்னிபு சிவியானுக்கும் வஜானினக்கும் மினல் மஸ்ஜித்னு ஒரு செய்தி வருது. அதாவது உங்கள் பைத்தியக்காரர்களையும் சிறுவர்களையும் பள்ளியை விட்டு தவிர்த்து விடுங்கள்னு வருது. இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, மௌதுவான செய்தி. அதை சில பள்ளியில் போர்டாக போட்டிக்கிறாங்க. அது தப்பு, அது பிழை. ஆனால் அதுக்கு மாற்றமாக இப்படியும் இருக்கக்கூடாது. இது தொழுகையில் உள்ள உள்ளட்சங்களை பலருக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கியாமுல் லைல் ரமலானில் நாம் அதிகமாக கியாமுல் லைல் ஈடுபட வேண்டும். கியாமுல் லைல்ல நாம் ரசித்து இன்புற்று கியாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தொழுகிறதுல ஒரு இன்பம், ருக்கூல இன்பம், சுஜூதில் இன்பம்.
நான் ஓதுகிற அந்த வசனங்களை காதாழ்த்தி கேட்கிறேன். ரப்புடைய வசனங்களை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் அந்த குர்ஆனோட ஒன்றிச்சு போகணும். இப்போ நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சில போல தர்ஜமா தெரியாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் எங்களோட சிந்தனை வெளியே விட்டுறக்கூடாது. கடைக்கோ வியாபாரத்துக்கோ குடும்பத்துக்கோ விட்டுறக்கூடாது. நாம் எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வோடு, சொர்க்கத்தோடு, நரகத்தோடு, குர்ஆனுடைய வசனங்களோடு அப்படி அந்த சிந்தனையோடு பிணைத்து வைத்தால் இந்த கியாமுல் லைலினால் எங்களது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இது மூன்றாவது விஷயம். முதலாவது என்ன சொன்னேன்? ரமலானுடைய காலத்தில் முதலாவது என்ன? நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள், அதை சிறப்பாக செய்யணும். முதலாவது என்ன சொல்லுங்க? என்ன தூக்கத்தில் இருக்கிறீங்களா? முதலாவது என்ன? நோன்பு. ரெண்டாவது குர்ஆன். மூன்றாவது கியாமுல் லைல். நாலாவது அஸ்ஸதகா, தர்ம உணர்வு. இந்த ரமலானுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத் மின் ரிஹில் முர்ஸலா, அதாவது மழை காற்றை விட, புயல் காற்றை விட வேகமாக நல்லறங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொடையாளி, அதிகமாக கொடை கொடுப்பவர்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் மிக மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொடை தர்ம உணர்வு என்று சொல்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ரிஸ்கை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது. ரிஸ்க்னா என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமிம்மா ரஸக்னாஹும் யூன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ரிஸ்கை எங்களுக்காக செலவழிப்பார்கள். ரிஸ்க் என்றால் அல்லாஹ் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை எங்களுக்கு தந்த வாழ்வாதாரம் ரிஸ்க், மூச்சு விடுறோம் ரிஸ்க், நல்ல மனைவி ரிஸ்க், நேரம் ரிஸ்க், வியாபாரம் தொழில் ரிஸ்க், பிள்ளைகள் சாலியான பிள்ளைகள் ரிஸ்க். இது அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறது எப்படி? என்ற நேரத்தை அல்லாஹ்வுக்காக நான் செலவழிக்கிறேன். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கொடை கொடுப்பதில் மிகச்சிறந்த கொடை அதாவது அறிவிலித்தனமாக இருக்கிற, அறிவில்லாமல் இருக்கிற, ஜஹலோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு அறிவை நீங்கள் கொண்டு கொடுப்பது கொடையில் மிகப்பெரிய கொடை என்று சொன்னார்கள். எனவே எங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கொடை. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு ஆற்றலை தந்திருப்பான், சிந்தனையை தந்திருப்பான், நல்ல நல்ல திறமைகளை அல்லாஹ் தந்திருப்பான். அப்போ அதை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது. பொருளாதாரம் இருக்கிறதா? அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரம் தந்திருக்கிறானா? அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுப்பது. ஜகாத் மட்டும் அல்ல, ஜகாத் அது கண்டிப்பாக கொடுக்கணும். வருஷம் ஜகாத் கொடுக்கணும். நாம் சதகா, மேலதிகமான உஃபரியான தர்மங்களை நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். சதகா செய்வதில் போட்டி போட வேண்டும். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளிய மக்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு, அதாவது பார்ப்போர் கேட்போர் இல்லாமல் இருப்பவருக்கு, அண்டை அயலவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபூதர், அபூதரே, இதா தபக்த மரகதன் ஃபஅக்ஸிர் மஅஹா வதஆஹத் பிஹா ஜீரானக், ரவாஹு முஸ்லிம். அபூதரே, நீங்க ஆணம் சமைத்தால், ஆணம் இருக்குதானே, கறி சமைச்சா கொஞ்சம் அதிகமாக சமைச்சு பக்கத்து வீட்டு ஆட்களை கொடுங்க, பக்கத்து வீட்டுக்கார ஆட்களுக்கு கொடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வசியத்தா சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்கார ஆளுக்கு நாங்கள் சஹருக்கு சாப்பிட்றதுக்கு நாங்கள் சமைக்கிறோம், அண்டை அயலவர்களுக்கு கொடுப்பது பெரிய சதகா, உணவு கொடுக்க வேண்டும். வைதுஇமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமா, மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. வைதுஇமூன த்ஆம், அவர்கள் உணவு கொடுப்பார்கள். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் மீது அன்பினால் அவர்கள் உணவு கொடுப்பாங்க. அல்லாஹ்வோட அன்பு தான். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அதனால எத்தீமுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், அனாதைக்கு, மிஸ்கீனுக்கு கொடுக்கிறேன், அசீர் சிறை கைதிக்கு நான் உணவு கொடுக்கிறேன். இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உணவு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாங்கள் உங்களிடத்தில் நன்றியோ பிரதிபாரத்தையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் கொடுக்கணும். உணவு கொடுக்கிறது, நோன்பு துறப்பிக்க வைப்பது, சஹருடைய வேலைக்காக உணவுகளை கொண்டு கொடுக்கிறது. அதே மாதிரி காசு பணம் இல்லாதவர்களுக்கு தெரியாத முறையில் தர்மம் செய்வது. சதகத்து சிர் துத்ஃபிஉ கதப ரப், இரகசிய தர்மம் அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சனாயுல் மஅரூஃப் தகி மசாரி அஸ்ஸூ,
நாங்கள் கொடுக்குற தர்மங்கள் எங்களுக்கு ஏற்படுற நோய், எங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை இல்லாமல் ஆக்கிறோம். அவர் 1000 ரூபா தர்மம் செய்வார், 1 லட்சம் 10 லட்சம் செலவழிக்கிற அளவுக்குள்ள நோயை அல்லாஹ் நீக்கிடுவான் அந்த சதக்காவினுடைய பரக்கத்தால். எங்களுக்கு தெரியாது. நல்லறங்கள் புரிவது, நல்ல செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவது கெட்ட மரணத்தை உங்களுக்கு அதை தடுத்து விடும், அதிலிருந்து உங்களை பாதுகாக்கும், மோசமான முடிவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் சதக்கா செய்கிற உணர்வு. அன்புக்குரிய சகோதரிகளே, ஏழை எளிய மக்கள், சொந்தக்காரர்கள், அண்டை அயலவர்கள், பாப்பா அம்மா பெற்றோரை பேணிக் கொள்ள வேண்டும் சதக்காவுடைய விஷயத்தில். எனவே தர்மத்தை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது, குடும்ப உறவு. குடும்ப உறவுகளை பலப்படுத்த வேண்டும், சீர் செய்ய வேண்டும். உங்களோட ரிஸ்கில், உங்களோட வாழ்வாதாரத்தில் பரக்கத் வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஸஅல ஃபீ அதரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. ரவாஹுல் புகாரி. யார் ஒரு மனிதர் அவருடைய ரிஸ்கில் பரக்கத் உண்டாகணும்னு நினைக்கிறாரோ, என்ன தொழிலில், வியாபாரத்தில், என்னுடைய கடையில், என்னுடைய வீட்டில், எந்த ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹ்ட பரக்கத் வரணும் என்று யார் நினைக்கிறாரோ அவர் ஃபல்யஸில் ரஹிமா, அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும். 2வது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் வயுன்ஸஅல ஃபீ அதரி, அவருடைய ஆயுள்ல ஒரு அதிகரிப்பு ஏற்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். இதுக்கு 2 அர்த்தங்களை அறிஞர்கள், ஹதீஸ் அறிஞர்கள் சொல்வார்கள். ஒன்று, அவர் 40 வருஷம் வாழுவார், ஆனால் அவர் 60 வருஷம் வாழ்ந்தால் என்ன சேவையை செய்வாரோ அந்த அளவு செஞ்சுவிட்டு போயிடுவார். இது ஒன்று. 2வது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவருடைய ஆயுள் நீடிக்கப்படும். அப்போ தேவை குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்க. ரமலானுடைய காலத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழவில்லை என்றால், குடும்ப உறவை நாங்கள் பேணிக் கொள்ளவில்லை என்றால் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குடும்ப உறவை துண்டிப்போர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஒவ்வொரு திங்கள் வியாழன் அன்று அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது. ஆனால் யார் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அவருடைய அமல்கள் உயர்த்தப்படாது. அவங்க சேர்ற வரைக்கும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அமல்கள் அங்கீகரிக்கப்படாது. குடும்ப உறவை பிரிஞ்சு வாழ முடியாது. என்னுடைய சகோதரியோடு நான் பேசுவதில்லை, என்னுடைய சகோதரனோடு பேசுவதில்லை, என் மாமியோடு, சின்னம்மா, பெரியம்மாவோடு பேசுவதில்லை, கதைப்பதில்லை. உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை. ஏன் அவர் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட இல்லை, கல்யாணத்துக்கு என்ன வந்து சொல்ல இல்லை என்பதற்காக கல்யாணத்துக்கும் போக இல்லை, குடும்ப உறவையும் பகிர்ந்து கொள்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாமலே கல்யாணம் நடந்திருக்கு. நம்ம அடிக்கடி பயனில் கேட்குறது தான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன இது உங்களோட ஆடையில் இப்படி ஒரு அடையாளம் தெரியுது, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலி வலவ் பிஷாத், என்னைக்கு சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிங்களா? நான் யார் தெரியுமா சொன்னாங்களா? அப்படி ரசூலுல்லாஹ்வே தெரியாது. நீங்கள் ஒரு ஆட்டை கொண்டேனும் வலிமா கொடுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் பெருசாக நினச்சி வச்சிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், ஏண்ட பெரியப்பாக்கு முதல்ல சொல்லாமல் சாச்சாக்கு எப்படியோ முதல்ல சொல்லிட்டாங்க. இது அவர் கேள்விப்பட்டுட்டு எனக்கு முதல்ல சொல்லாமல், என்னட்ட ஐடியா எடுக்காமல் எப்படி அவன்கிட்ட போய் கேட்பா, என் தம்பிகிட்ட போய் கேட்பா. சின்ன விஷயம், அதனால பிரச்சனை, அதனால சண்டை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உறவுகள் சின்ன பின்னமாக இருக்கிறது. தாயும் தந்தையோடு பேசுவதில்லை, சகோதரியோடு பேசுவதில்லை, மாமியோடு பேசுறதில்லை. ஏன்? சின்ன சின்ன விடயங்களுக்காக உறவுகளை துண்டித்தால் அவரால் எப்படி அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் எப்படி சொர்க்கம் செல்வார்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, குடும்ப உறவு, சிலத்துல் அர்ஹாம், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுன்னா என்ன? குடும்ப உறவு சேர்ந்து வாழ்றதுன்னா அவர்களை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும். சந்திக்க முடியவில்லையா, ஃபோன்லையாவது எடுத்து அவர்களோடு உரையாட வேண்டும், சுகதுக்கங்களை விசாரிக்க வேண்டும், அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க செல்ல வேண்டும், அடிக்கடி சலாத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும், பரப்ப வேண்டும், அது அடிக்கடி அவர்களோடு நல்ல முறையில் மனம் விட்டு சந்தோஷமாக பேச வேண்டும், அவர்களுக்காக தர்மங்களை கொடுக்க வேண்டும். ஏனென்றா தர்மங்கள், சதக்காக்களை கொடுக்கும் பொழுது அதில் அன்பு, மஹப்பத் ஏற்படும். தர்மங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்வதனால் உள்ளார்ந்த ஒரு ஈர்ப்பும் அன்பும் ஏற்படும். நீங்கள் தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு கொடுங்க. தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பது, குடும்ப உறவினர்களுக்கு கொடுப்பதில் 2 நன்மை இருக்குது. ஒன்று அஜ்ரு ஸதகா, இன்னொன்று அஜ்ரு ஸிலா. ஒன்று நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றீங்க, 2வது தர்மம் செய்கிறீங்க, 2 நன்மை கிடைக்கும். அப்படியே குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்க. தர்மம் செய்கிற பொழுது குடும்ப உறவை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே மாதிரி எல்லா நிலைகளும் அவங்களோட நலவுகளில் அக்கறை வைங்க.
கொஞ்சம் எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மேலே போகிறாருன்னா நாங்கள் பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமை பொல்லாத ஒரு வியாதி, அது ஒரு நோய், அது ஒரு மனநோய், அது உங்களே அழிச்சு போடும். பொறாமை இருக்கக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த ரமலானுடைய காலத்தில் குறிப்பாக அதில் குறிப்பாக அல்லாஹ் தௌஹீதுக்கு அடுத்தபடியாக சொல்கிற ஒரு கடமைதான் பெற்றோர்கள். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்கு அடுத்ததாக ஒரு கடமை சொல்றான்டா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி அவனை தௌஹீத் செய்வது. அதாவது ஹுகூக்குல் இபாத், ஹுகூக்குல்லாஹ் விஷயத்தில் அத்தௌஹீத், ஹுகூக்குல் இபாதுடைய விஷயத்தில் அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தில் அவர்களுக்கு செய்கிற கடமைகளில் மிகச்சிறந்த அமல் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல 6 விஷயங்களை 3 சுருக்கி சொல்றான். ஏன்னா அந்த 6ஐயும் பிரிக்க இயலாது. ஒன்று அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகாத். தொழுகிறவர் ஜகாத்தை மறுக்கிறாருன்னா அவர் காஃபிர். தொழுகிறார் ஜகாத் கொடுக்கலன்னா பாவி. தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லணும். அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல். அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, பிரிக்க இயலாது. அல்லாஹ் கட்டுப்படுறார், ரசூலுக்கு கட்டுப்பட நரகவாதி, ரசூலுக்கு கட்டுப்படுறார், அல்லாஹ் கட்டுப்பட நரகவாதி. அப்ப அத்தீயுல்லாஹ் அத்தீயுர் ரசூல், அகீமுஸ்ஸலா வ ஆத்துஸ் ஸகாத், அத்தீயுல்லாஹ் வ அத்தீயுர் ரசூல், அனிஷ்குர் லீ வ லிவாலிதைக். எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களோட பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்க. அப்ப அது பிரிக்கல. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறார், பெற்றோருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அல் வாலித் அவ்ஸத் அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடுவாயில் தந்தை. நடுவாயில மூடிவிட்டு எப்படி சொர்க்கத்துக்கு போறது? சொர்க்கத்தை நீங்க பேணிக்கொள்ளுங்க, உங்களோட தந்தையை பேணிக்கொள்ளுங்கள், தாயை பேணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், மன் அஹக்கு நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மிக நெருக்கமாக நான் நெருங்கி இருப்பதற்கு, உறவு கொள்வதற்கு, உறவு பாராட்டுவதற்கு மிகச்சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உம்முக. திரும்ப கேட்டார் சும்மா உம்முக. திரும்ப கேட்டார், திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் உம்முக்கன்னு சொன்னாங்க. 4வது அபூக்கன்னு சொன்னாங்க. தாய். சிரமத்துக்கு மேல சிரமத்தை உங்களுக்காக படுகிறாள் அந்த தாய் என்றால் அந்த தாயை பேணிக் கொள்ளுங்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவாயிருக்கிறது. இதற்கு ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் விரிவுரை எழுதுகிற பொழுது இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி கருத்தை சொல்கிறார்கள். இப்னு பத்தால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. உம்முக 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 அபூக, 3 விடுத்தம் தாய், 4 தந்தை. உம்முக 10 மாசம் சுமக்கிறது தந்தையால முடியாது, தாயால மட்டும்தான் முடியும். உம்முக. 2வது பிரசவ வலி இருக்கிறதே, அதை ஆண்களால் அதை நினச்சி கூட பார்க்கலாது. அவர்கள் அதை அனுபவித்தவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பிள்ளை பெறுகிற பொழுது வலி இருக்கிறதே, அந்த வலியை அது தாய் மட்டும்தான் உணர்கிறாள். 2வது உம்முக. 3வது பிள்ளை கிடைத்தவுடன் 2 வருடங்கள் பால் ஊட்டுகிறாள். அது தாயால் மட்டும்தான் முடியும், தந்தையால் முடியாது. 4வது வளர்க்கிற விஷயத்தில் 2 பேர் ஒன்று சேர்றாங்க. 4வது அபூக. எனவே தாய் 3 விடயங்களை தனித்து நிற்கிறாள். அதனால தான் அறிஞர்கள் ஸலஃபு ஸாலிஹீன் ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சபையில் இப்படி அல்ல, இது போன்ற பெரிய பிரம்மாண்டமான சபையில் பெரும் ஃபகீ முஹத்திஸ்கள் அறிஞர்கள் ஞானவான்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். இமாம் துர்துஷி எழுதுகிறார் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய புத்தகத்தில், ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி அப்படியே பின்னால் வந்து சொன்னாங்க, ஹைவா என்று அழைத்தார். ஹைவா என்று அழைத்து சொன்னாங்க, ஹைவா நான் கோழியை அவுத்து இருக்கிறேன், அதுக்கு தீனியை போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் பெரிய முன்னாலே இருந்தவர்கள்லாம் நம்ம என்ன போல உங்களை போல இல்லை, பெரும் அறிஞர்கள் முஹத்திஸீன்கள் ஃபுகஹாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஒரு பெண்மணி வயது முதிர்ந்தவங்க, கோழிக்கு தீன் போடுங்கண்டு. நமக்கு எப்படி இருக்கும்? நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய ஹாஃபில், எவ்வளோ பெரிய காரி, எவ்வளோ பெரிய ஆலிம், எவ்வளோ பெரிய முஃப்தி, எவ்வளோ பெரிய முஹத்திஸ், அப்படி தான் நம்ம யோசிப்போம். அவர் ஓடோடி போய் அப்படியே கோழிக்கு தீனியை போட்டுட்டு வந்து திரும்ப பாடம் நடத்துகிறார். அப்படி பாடம் நடத்தும் போது சொல்கிறாரு, வந்து சொன்னது யார் தெரியுமா? அது என் உம்மா, என் தாய். தாய்க்கு கட்டுப்படுறது வாஜிப். இது உங்களுக்கு இப்போ இல்லாமல் எப்பயுமே சொல்லித்தரலாம். ஆனால் அது தாய் சொன்ன உடனே நான் செயல்படுத்தினேன், அது வாஜிப். அந்த தாயை கண்ணியப்படுத்தி நான் ஓடி போனேன் என்று சொல்கிறான்டா. எப்படிப்பட்ட அறிஞர்கள்! இதை ஒரு அரபு அறிஞர் பேசும்போது ரஜா இப்னு ஹைவான்னு சொல்லி பரப்பப்படுகிறது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரஜா இப்னு ஹைவாவை தொட்டு ஆதாரபூர்வமாக செய்தி வரையில் அது ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் அழைக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல பெரிய தஃப்சீரை படித்து கொடுத்து ஹதீஸை படித்து கொடுத்துட்டு ஆகிக்கிறோம். அம்மா நான் பிஸி ஆகிக்கிறேன். என்ன செய்கிறேன்? பிஸி ஆகிக்கிறேன், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் சின்ன டிபேட் போயிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கில் நல்ல பயன் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கடமை. அனிஷ்குர்லி வலிவாலிதை,
பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். மல்ல மிஷ்குரின்னா சல மிஷ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றியோட இல்லாம வாழ்றவன், நன்றி உணர்வு இல்லாம வாழ்றவன், மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவனாக இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பெற்றோர்களுடைய விஷயத்துல, ரமலானுடைய மாசத்துல குடும்ப உறவை நான் சொன்னேன், குறிப்பாக பெற்றோருடைய விஷயத்துல நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். பெற்றோருடைய உள்ளங்களை நோகடித்து விடக்கூடாது. அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கியாமுல் லைல் சொன்னோம், அதே மாதிரி 5 நேர தொழுகை அதை தவற விட்டுவிடக்கூடாது. இந்த கியாமுல் லைல் நாம் அழுத்தி சொன்னோம், ரமலானோட சம்மந்தப்படுத்தி. தொழுகையில் நாம், அது வீட்டுக்குள்ள பெண்களாக சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை படித்து கொடுங்க. அதே மாதிரி ஆண்கள் பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவர்களாக 5 நேர தொழுகையை பேணிக்கொள்ளணும். தொழுகை இல்லை என்றால், 5 நேர தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்தில் அவருக்கு பங்கு கிடையாது. அப்போ எனவே தொழுகையில் பேணுதலாக இருக்க, விட்டு விட்டு தொழுகிறது அல்லது தொழுகையில் பேணுதல் இல்லாமல் இருந்தால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் நாம் மிக பேணுதலாக பக்குவமாக இருக்கணும். அடுத்து ரமலான்ல நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அக்கீதாவை படிக்கணும். அதாவது இன்று நிறைய அமல்கள் செய்கிறாங்க மனிதர்கள், நிறைய இபாதத்துக்கள் ஈடுபடுறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்க, இபாதத்துக்கள் செய்கிறாங்க. ஆனால் அவருடைய அக்கீதாட விஷயத்தில் யாருமே எந்த ஒரு கவனமும் எடுப்பதில்லை, யாருமே எந்த கவனம் எடுக்கிறதில்லை. குறிப்பாக நாம் அந்த ஃபோனை கொஞ்சம் பாருங்கள். ஹைர், பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது உங்களுக்காக இல்லை, பொதுவாக சொல்லணும், பள்ளிவாசல் இது மலக்குமாரோட சூபத். ஏன்னா இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜித் நபவியில் ஹதீஸை பெரட்டும் போது மேலெல்லாம் நடுங்கும். ஏண்டா அல்லாஹுடைய தூதர் கால ரசூலுல்லாஹ், இது அல்லாஹுடைய கால அல்லா கால ரசூல்லா. எங்களுக்கு, நான் பேசுகிற எங்களுக்கு மரியாதை இல்லைண்டாலும், இருக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லைண்டாலும், அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைக்கு யாரும் நான் ஃபோனில் எடுத்துகிட்டு வர்றது தேவையே இல்லை. அப்படி ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தால் நம்ம சைலண்டில் போடலாம் அல்லது ஃப்ளைட் மோட்டில் போடலாம். இது எல்லாருக்கும் உள்ள நசியத், உங்களுக்கு மட்டும் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஷைத்தான் வர வழிதான். அப்போ எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அகீதாவில் நாம் தெளிவாக இருக்கணும். நாங்கள் எந்த அகீதாவை பின்பற்றுகிறோம், எங்களோட அகீதா சரியாக இருக்கிறதா? இன்று அல்லாஹ் யார் என்று தெரியாமல் இருக்கிற பலரை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகிறாங்க, இபாதத் செய்கிறாங்க, ரமலான் வந்தும் அல்லாஹ்வை தெரியாம ஒரு மனிதன் ரமலானை கடந்து போறானா, இந்த எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அவன் செல்கிறான். எனவே அன்புக்குரிய சொல்லி, அக்கீதா இல்லாமல் நீங்கள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் அந்த அமல்கள் எந்த பிரயோசனம் கிடையாது. அதனால தான் இது ஒரு அடிப்படையாக சொல்கிறோம். அக்கீதா, குர்ஆன் சுன்னா, மன்ஹஜு சலஃபு சாலிஹுடைய வழிமுறையில் குர்ஆன் சுன்னாவை பேணி நாம் வாழ வேண்டும். நாம் இன்றைக்கு பார்க்குறோம், ரமலானுடைய காலத்தில் இந்த பெரிய ஃபித்னா, ரமலானுடைய காலத்தில் இந்த ஃபித்னா இருக்கிறது என்னென்னா, இந்த வாட்ஸ்அப்பில் ஈமான் கூறுற காலம் தானே. ஈமான் கூடுனா கண்ணு முக்கு தெரியாது, அக்கீதாண்ட ஃபில்டர் இல்லைண்டா நாம் நினைச்சதெல்லாம் அமலாக மாறிடும். யாராவது ஒருவர் நல்லா ஒரு தலப்பாவையும் துண்டையும் போட்டுட்டு, அது தப்பு கிடையாது, அது ஒவ்வொருத்தர விருப்பம், அதை போட்டுட்டு இது இப்படி வருகிறது இங்கு வருகிறது என்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவரை வாப்பாட அம்மாட செய்தியாக சொல்லுவார். அன்றைக்கு போன வருஷம் ஒரு மௌலை சொன்னாராம், தஃசீர் குர்துபியில் வந்திருக்குது, நீங்கள் ரமலான் ஆரம்பித்தா சூரா ஃபத்து ஓதுனா அந்த ஆண்டில் இருக்கக்கூடிய தீங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொல்லி. இப்படி போய் ஒவ்வொரு நோன்பு வந்தால் போய் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் இது உலமாக்கள் என்ற பேரில் இருப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவஅ மக்அதஹு மினன் நார், ரவாஹுல் புகாரி. என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மீது வேண்டுமென்று யார் பொய்யுரைப்பார்களோ அவர்களுடைய தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். அவர் எவ்வளவு பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பெரிய உலமாக்களோட தலைவர்களாக இருந்தாலும் சரி, முஹத்திஸீன்களுடைய தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மதரசால பட்டம் பெற்றாலும் சரி, எந்த மதரசால பிரின்சிபலாக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தில் அமீராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய் சொன்னால் அவர் எந்த அடையாளத்தில் இருந்தாலும் அவர் நரகவாதி. நான் சொல்லல, என்னோட சண்டைக்கு வருவானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில வந்திருக்கு, ஹதீஸ் முத்தவாத்திர். அன்புக்குரிய சகோதரிகளே, ஏன் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் பொய் சொல்றீங்க? என்ன திக்ர்களை அடிச்சுடுறது, அதை ஓதுனா இது, இதை ஓதுனா இது, இபாதத்துக்கள் விஷயத்தில் சும்மா தஸ்பீ தொழுண்ட என்ன அப்படியே 2-3 மணித்தியாலம், அது ஒரு வெள்ளிக்கிழமை நாளை குறிப்பிச்சு இப்படி ஓதுறது. தராவியுடைய தொழுகை எடுத்துக்கிட்டால் நிறைய பிதஅத்துகள். ஒவ்வொரு காலத்தையும் அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக், அல்லாஹும்ம ஃபில்னா, முதலாவது ரஹ்மத்து, 2வது மக்ஃபிரத்து, 3வது நரக விடுதலை. முதலாவது ரஹ்மத்தை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ், அந்த ஹதீஸ் இப்னு குஸைமால வருது. முதலாவது 10 ரஹ்மத், 2வது 10
மக்ஃபிரத், 3வது 10 நரக விடுதலை. அப்போ இதை கேளுங்க. தராவியில் 2 ரக்காத்து ஒருக்கா அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மதிக இப்படி கேட்பாங்க. அந்த செலவாத்து ஓதையிலனா தொழுகையே தொழாத மாதிரி தொழுவாங்க, நினச்சிக்குவாங்க. அப்போ அப்படி செய்தி வருதா? அந்த செய்தி அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வருகிற அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் என்பவர் வாரதனால அது மிக பலவீனமான செய்தி. யூசுப் பின் ஜியாத் என்பவர் வாரதனால அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அதே மாதிரி தான் ரமலானில் ஒரு சுன்னத்தை செஞ்சா ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்ல் செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை. யார் கொண்டு வந்தது? அதே செய்தியில் கீழே வருது, ஆதாரம் இல்லாத செய்தி. நீங்கள் அமல் செஞ்சால் நன்மை கிடைக்கும், நீங்கள் அந்த நன்மையை தீர்மானிக்காதீங்க. குர்ஆன் சுன்னா தீர்மானிக்கட்டும், ஆதாரபூர்வமான செய்திகள் தீர்மானிக்கட்டும். எனவே 2 விஷயம், நாங்கள் ரமலானில் அமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவை ஆதாரத்தின் அடிப்படை. நீங்கள் இப்படி ஒன்று சொன்னீங்க, இந்த செய்தி சரியா சஹீஹா தஈஃபா அமல் செய்யலாமா என்று சொல்லி கேட்டால் பதில் சொல்லுகிறார் வலைசா. அந்த அடிப்படையில் நாங்கள் பரிசீலித்து தான் என்ன செய்யணும், அமல் செய்யணும். ஒரு ஆலிம்கிட்ட குர்ஆன் சுன்னா பேசுகிற அறிஞர்கள் பலர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அமல் செய்யுங்க. சும்மா நினைச்சது கேட்டது அவங்க பெரிய அறிஞர்கள் போய் சொல்லுவாங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்றாலே சுற்றி வளைச்சி அல்லாஹ் அங்கிருக்கிறான், இங்கும் இருக்கிறான், அங்கும் இருக்கிறான். கடையில் அத்வைதம் வஹதத்து வஜூதில் போய் சேர்றாங்க. அல்லாஹ் எங்கிருக்கான் தெரியாது. அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் சொல்றதை அல்லாஹ் வேணுமென்று அவர்களுடைய வியாக்கியானங்களை கொடுத்து அடிப்படையே தெரியாம அல்லாஹ்வுடைய தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கே விளக்கத்தை தௌஹீதுர் ருபூபியாவின் பால் திருப்பிவிட்டு தௌஹீதுல் உலூஹியா தெளிவான கொள்கை அப்படி விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. எனவே நாம் அகீதாவை இந்த ரமலானில் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். பித்அத்துகளில், ஹுராஃபாத், மூட நம்பிக்கைகளில் ரமலானுடைய காலங்கள் வந்தால் இந்த நியத்தெல்லாம் வச்சுருவாங்க. அதை அடிக்கடி சொல்கிறது தானே. எல்லாருக்கும் என்ன தொழுது முடிஞ்சு எல்லாம் சத்தமாக திக்ர் சொல்லுவாங்க, துவா கேட்பாங்க, கூட்டா துவா கேட்பாங்க. அதுக்கு பிறகு இந்த அமல், இந்த நவைத்து சௌமகதின்னு சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இப்படியான பழக்க வழக்கங்கள். அதே மாதிரி இப்போ அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்திருக்கிறதுனால இன்னும் நிறைய கிடைக்குது. இந்த விடயங்களில் அமல்கள், ஆதாரம் இல்லாத அமல்கள் 1000 செய்வதை விட ஆதாரத்தோடு ஒன்று செய்யுங்கள், அது சிறந்தது. எனவே நாங்கள் அகீதாவை படிக்கணும். அதே மாதிரி பிதஅத் இல்லாமல் சுன்னாவின் அடிப்படையில் செயல்படுகிற மக்களாக இருக்கணும். இது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குரிய அடிப்படை. எனவே நாம் ரமலானுடைய காலத்தில் நாம் நோன்பு வைக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், பிற மனிதர்களுடைய மானத்தை போக்காமல் இருக்கணும். இது ஒரு அடிப்படை சோதர்களே. நாங்கள் அமல்களை செஞ்சு 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 அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நாங்கள் அமல் செஞ்சு பாதுகாக்கணும். இந்த ரமலானில் செய்கிற அமலை பாதுகாக்கணும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி ஒரு மனிதர் புறம் பேசுகிறார், காரசாரமாக புறம் பேசின உடனே அதை கேட்டு இந்த மனிதர் இமாம் ஹசன் பஸ்ரிகிட்ட வந்து சொன்னார், இப்படி உங்களை பற்றி புறம் பேசுகிறாரு. அப்படியா, என்னை பற்றி ஏன் புறம் பேசினார் என்று சொல்லி போட்டு உடனே என்ன செய்யார், அழகான மலர் செண்டு, மலர் பூவெல்லாம் எடுத்து அப்படியே அழகுபடுத்தி அதில் நிறைய பழங்களை போட்டு கொண்டு போய் கொடுங்கன்னு அனுப்பிவிட்டார். இப்போ அந்த மனிதர் எடுத்து போய் அந்த புறம் பேசின மனிதர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். புறம் பேசுகிற மனிதர், என்னடா இது, நான் அவரை பற்றி கழுவி ஊற்றுனேன், இப்படி பேசினேன், எனக்கு பழம் அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்துகிட்டு வாரார். ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை இமாம் ஹசன் பஸ்ரிகிட்ட கேட்ட பொழுது, நான் ஒன்றுமே செய்யாமல் நான் என்னுடைய நிலையில் நான் இருக்கிற பொழுது நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்களா இருந்தால், நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களெல்லாம் எனக்கு தாரீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற அமல்களை எனக்கு தந்துட்டீங்க, அதுக்கு மாற்றீடாக நான் ஏதாவது தரணுமே, அதான நல்ல பழக்கம். அதுக்காண்டி அந்த உங்களுக்கு இந்த பழத்தை தந்தேன்னு சொல்லி கொடுத்தார். அப்போ எனவே இந்த செய்தி இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி ஃபைதுல் கதீரில் எழுதுகிறாங்க இந்த செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், நீங்கள் யாரை பற்றியாவது புறம் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வாப்பா அம்மா பற்றி புறம் பேசுங்க. ஏன், அதான் நன்மை வாப்பா அம்மாவுக்கு போட்டுமே, அது பிருள் வாலிதீனா போட்டுமே. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் செய்கிற அமல் முக்கியம் இல்லை, எங்களோட அமலை பாதுகாக்கிறது முக்கியம். மறுமையில் போய்த்து எங்களோட அமல்களை நாங்கள் பார்க்குற பொழுது ஒன்றுமே இல்லை. ஏன், எல்லாருக்கும் நாங்கள் பங்கு வச்சிட்டோம், அமல்களை செஞ்சோம், பங்கு வச்சோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அடுத்த மனிதனுடைய மானத்தில் கை வைக்காமல், அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசாமல், அடுத்த மனிதர்களை பற்றி தப்பாக மனிதர்களிடத்தில் சொல்லாமல், ஏதாவது உங்களுக்கும் அடுத்தவருக்கும் முரண்பாடு பிரச்சனை இருந்தால் நேரடியாக போங்க, திறந்த மனசோட பேசுங்க, சமாதானமாங்க. உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களை இந்த ரமலானில் மன்னிங்க, விட்டு கொடுங்க, அதிகமாக சலாத்தை பரப்புங்க, மனிதர்களோட நீங்கள் அன்பா நடங்க, மென்மையா நடங்க, கடுக்கடுக்காதீங்க, எல்லாரோட இறக்கமாயிருங்க. எல்லாரும் ஒரு தேவையில் இருப்பாங்க, பார்க்குற பொழுது எல்லாரும் பார்க்குற கல் நெஞ்ச மாதிரி அல்லது ஒரு மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் அவங்களோட போய்த்து மனசுட்டு மனசார நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கே அழுக வந்துடும்.
எல்லாரும் பிரச்சனையோட தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு பொருளாதார பிரச்சனை, சிலருக்கு நோய் பிரச்சனை, சிலருக்கு உம்மாப்பட பிரச்சனை, பல பிரச்சனைகள். எனவே முஃமின் அஹப்புல் அமாலி இலல்லாஹ் சுரூருன் துத்கிலு அலா முஸ்லிம். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் ஜாமில பதிவு இருக்கிறார்கள். அல் ஜாமிஉ ஸகீர் இமாம் சூத்ர புத்தகம், அதில் சரியான செய்தி எழுதியிருக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதில் பதிவு இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் நீங்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய உள்ளங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு போய் கொடுக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு கொடுக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்து கியாமுல் லைல தொழுது குர்ஆனை ஓதி தொழுகைகளை கவனம் செலுத்தி சதக்கா செஞ்சு குடும்ப உறவுகளை பேணி அடுத்த மனிதர்களோடு அன்பாக நடந்து இரக்கமாக நடந்து பாசமாக நடந்து அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து அடுத்த மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் அல்லாஹ்வை நோக்கி செல்லுகிற ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா மென்மேல் எங்களுடைய உள்ளத்தில் அருளையும் நிம்மதியையும் பரக்கத்தையும் அல்லாஹு தாலா சொரிந்தருள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாம் அமல்களை அதிகமாக செஞ்சு அமல்களை பாதுகாத்துக் கொள்வோம். அதே மாதிரி செய்கிற அமல்களை பங்கு வச்சிராம அடுத்தவங்களுக்கு கொடுத்துடாம அமல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இன்னும் நிறைய அமல்கள் இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். நிறைய விஷயங்கள் நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. ரமலானுடைய காலத்தில் இல்முக்காக நிறைய நேரங்களை கொடுங்க, இபாதத்துக்காக நேரங்களை கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை இல்மோட அமலோட கழித்து அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுவை விளங்கி அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டு அல்லாஹ்வின் பால் செல்லுகிற நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். மூட நம்பிக்கைகள், வழிகேடுகள், விதாத்துகள், குராஃபாத்துகள் இவைகளில் இருந்து ஒதுங்கி சுன்னாவை பற்றி பிடித்து இந்த ரமலானை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவான கொள்கையில் இருந்து சலஃபு ஸாலிஹீனுடைய வழிமுறையில் சென்று நாம் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் கூலியை பெறும் வரை நன்மைகளை பாதுகாத்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.